எப்பா பல லட்சம் செலவு பண்ணி செட்டுலாம் போட்டிருக்கோம்யா, இன்றைக்காவது நல்லா விளையாடுறீங்கயா அப்படிங்கிற மாதிரி தான் பிக் பாஸோட மைண்ட் செட் இருந்திருக்கும் இந்த கோழி டாஸ்க்கை பொறுத்த வரைக்கும். ஏன்னா மொதல் நாள் என்ன டாஸ்க்கு ஏது டாஸ்க்கு அப்படிங்கிறத புரியாமல் விளையாண்டுறதுக்காக அது புரிஞ்சுக்கிறதுக்கே ஒரு நாள் தேவைப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் நேற்று எபிசோடு இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி எபிசோடு ஓரளவுக்கு புரிஞ்சு எல்லாருமே ஆடி இருக்காங்க அப்படின்னு கிளியராகவே தெரியுது. இதில் சண்டை வேற, எமோஷன் வேற, பாகுபாடு வேற, பார்ஷியாலிட்டி வேற, எத்தனை வேற, அது எத்தனை வேற அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்த்துருமா. இது பிக் பாஸ் சீசன் 4 டே 73க்கான ரிவ்யூ. பட் டே 72 வந்து ஆரம்பித்தாங்க. நேற்று அந்த டாஸ்க்கு போயிட்டு இருந்துச்சு இல்லையா, அதோட கண்டினியூஸாக தான் இருந்தது. பாவம் ஆஜித் பையன் புலம்பிட்டே இருந்த ரெடி ஆகிட்ட, காசு இல்லைடா, எனக்கு காசு வேணும்டா, நாளைக்கெல்லாம் பாருங்கண்ணே, அப்படி நாளைக்கு யாருக்குமே எரிமலை எப்படி பொறுக்கும் அப்படிங்கிற மோடில் தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆஜித் ஒரு மாதிரி கோவத்தில் பேசிட்டு இருந்தாரு. அதை சிவானியிடி நடந்து பேசிட்டு இருந்தாரு. அது பேசி முடிச்சதுக்கு அப்புறமா டைரக்டா டே 73க்கு போயிட்டாங்க. கோழி விட கோழி, இவ்வளவு பிரச்சனை போயிட்டு இருக்கு, உங்களுக்கு ஹிண்ட் சாங் கேட்குது, சுச்சுவேஷன் சாங் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. அந்த சாங்கை போட்டு ஆரம்பிச்சாங்க. டே ஆரம்பிச்சதுமே முட்டை தான். யாருக்குன்னா ரியோக்கும் சிவானிக்கும் முட்டை வந்தது. ஓகே டீம், முட்டை வந்துருச்சு, வாங்க பிளான் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நரி டீம்லாம் பிளான் பண்ணாங்க. சோம் நல்லா பேசுகிறே மேன் நீ அப்படிங்கிற மாதிரி ரொம்ப நாளைக்கு அப்புறம் சோம் பேசுகிற மாதிரி தோணும். ரொம்ப நாளைக்கு அப்புறம் இல்லை, சோம் இன்னைக்கு தான் பேசியிருக்காருன்னு நிறைய பேருக்கு தோணிருக்கும். ஏன்னா இது வரைக்கும் முட்டையை தொடாதவங்க அதை வந்து வாய்ப்பு கொடுங்க, அது மட்டும் இல்லாமல் யார் காசு கம்மியாக வச்சிருக்காங்களோ அவங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க அப்படிங்கிற மாதிரியான பாயிண்ட் எல்லாம் பட்டு எடுத்து வச்சாரு சோமு. அதன்படி பிளான் பண்ணாங்க இல்லையா. அந்த வாக்கில் யாரும் போவாங்கன்னு பார்த்தா யாருமே போகல. இடையில ஆரி பூந்துட்டாரு ரியோவோட முட்டையை தொடறதுக்கு. அது ஒரு பிரச்சனையாச்சு, செம்ம காண்டாயிட்டாங்க அர்ச்சனா சைட்ல இருந்து. ஏன்னா ரியோ அண்ட் சிவானி அவங்கள தவிர மற்றவங்களாம் நரி இல்லையா. ஸோ அதில் வந்து ஒரு பிளான் ஒன்று பண்ணிட்டு போகிறான் நரி டீம். இந்த மாதிரிலாம் இவங்க தான் ஃபர்ஸ்ட் போகணும், இவங்க தான் செகண்ட் போகணும் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் அது எதுலையுமே பிரேக் பண்ணி நான் என் வழி தனி வழிடா அப்படிங்கிற மாதிரி ஆரி போய் ரியோ முட்டையை தொட்டாப்புல அது வந்து கோச்சிட்டாங்க. எல்லாரும் சண்டையும் போட்டாங்க வழக்கம் போல. அதை உள்ள டைனிங் ஏரியாவில் பேசுகிறப்ப, ஆனால் இங்கே பாருங்க, நீங்கள் எதுக்கு நான் போனீங்க, ரியோட முட்டைக்கு செகண்டாக தொடுறதுக்கு அனிதா தானே போகணும், அதான் பேசியிருந்தோம், நீங்கள் எதுக்கு தேவை இடையில போனீங்க அப்படிங்கிற மாதிரி அர்ச்சனா கேட்க, நரினா கொஞ்சம் மானமும் இருக்கணும்னா அப்படிங்கிற மாதிரி அர்ச்சனா கொஞ்சம் வாய விட உடனே ஆரி ரெண்டு எனக்கு மான ரோசை இல்லைம்மா, எனக்கு இல்லை தான் அப்படிங்கிற மாதிரி கோச்சிட்டு பேசிட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறமே ரியோ டு பாலா ஒரு பிரச்சனை மாதிரி வந்தது. அது பிரச்சனை இல்லை, ஒரு எக்ஸ்பிளனேஷன் மாதிரி வந்தது. என்னன்னா ரியோட முட்டையை யார் தொட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கே பெரிய டவுட் இருந்தனால, இந்த முட்டையை வந்து நான் அங்கேயே வச்சிடறேன், என் இடத்துல போய் வச்சிடறேன், யார் தொட்டாங்கன்னு எனக்கு தெரியல, தொட்டவங்களும் வந்து என்கிட்ட காசு கேட்கல, அதனால இது என் இடத்துல இருக்கும், நீங்கள் அடுத்த முட்டை செட்டாக தானே முட்டை அனுப்புறீங்க, அதில் 2 முட்டை சேர்த்து அனுப்பிச்சிங்கன்னா நான் என்னோட முட்டையை வச்சிடறேன், தோத்துட்டேன்னு. இன்கேஸ் நீங்கள் ஒரு முட்டை தான் அனுப்பிச்சிங்கன்னா நான் எடுத்துகிட்டு போய் என்னோட இடத்துல வச்சிடறேன் அப்படிங்கிற மாதிரி ரியோ ஒரு அக்ரிமெண்ட் போட்டார் பிக் பாஸ் கிட்டேயே. ஆனால் பிளான் பண்ணி பார்த்தா 2 பேர் ஒரே டைமில் அப்ரோச் பண்ணியிருக்காங்க, 2 பேர் தொட்டிருக்காங்க. அதனால வந்து ஒரு முட்டை தான் அனுப்பப்பட்டது. ஆனால் அதுக்கப்புறம் தான் அனுப்பப்பட்டது. அடுத்த முட்டை அனுப்புகிற கேப்பில் ஒரு பிரச்சனையும் அனுப்பப்பட்டது. யார் மூலியமா? ரியோ மூலியமா. ஏன்னா ஆரி போய் கேட்டார், ஏன் வந்து முட்டை போய் வச்சிங்க, ஏன் நான் அங்கே தானே வச்சேன், நீங்கள் திருப்பி கொண்டு உங்கள் இடத்துல வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆரி வந்து ரியோ கிட்ட கேட்க, நீங்கள் தான் யார் தொட்டீங்கன்னே தெரியலையே, யார் தொட்டாங்கன்னு தெரிஞ்ச வரைக்கும் நான் வந்து காசை கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி விட்டா புட்டியா நின்றாரு ரியோ. இதில் இடையில ஆரிக்கு, அர்ச்சனாக்கு, ரம்யா பாண்டியனுக்கு வேகப்பட்ட பிரச்சனை வெளியே பெருசாக விரிச்சுக்கிட்டே இருக்குது. இதில் அனிதா சம்பத் வர, நான் போட்ட இடத்துல நீங்கள் தொட்டீங்க, ஏமா சும்மா நான் பேசிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஆரி ஆஃப் பண்ணிட்டு ரம்யா பாண்டியன் பேசியிருந்தாப்புல, ஏங்க நீங்கள் போடுறப்ப கரெக்டாக போகணும் ரூலா, இப்படி பேட்டாமல் இப்படி பண்ணிங்கன்னா எப்படி பண்ண முடியும், இப்போ நான் தான் போய் விட முடியும் அப்படிங்கிற மாதிரி ஆரி வழக்கம் போல் அவரோட பாயிண்ட் எடுத்து பேசிட்டு இருந்தாரு. இது எல்லாத்தையும் தோண்டி விட்டுட்டு சிவானி தோல் மேலே கையை போட்டு ஜாலியாக பார்த்துட்டு இருக்காப்புல ரியோ. சண்டையை நல்லா இருக்குப்பா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. தினத்துக்கு வந்து அர்ச்சனா வந்து ரியோட சொன்னாங்க, ஆரிக்கு நீ காசு கொடுக்கக்கூடாதா, இங்கே பாரு அவங்க அவர் வந்து தப்பா விளாட்றாரா, அப்புறம் நீ கொடுப்ப அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னாங்க. அதுக்கப்புறமா முட்டை அனுப்பி வைக்கப்பட்டது. கேபியோட ஒரு முட்டை மட்டும்தான் அனுப்பி வைக்கப்பட்டது. ஸோ இதன் காரணமாக ரியோ அவுட் ஆகலை. ரியோ இஸ் ஆன் கேம் அப்படிங்கிற மாதிரி கேம் மறுபடியும் ஆரம்பிச்சுது. கேம் ஆரம்பிச்சதுமே ஒரு பிரச்சனை தான். கேபி வந்து கேட்டாங்க, அது எப்படி ஒரே டைமில் எல்லாரும் அப்ரோச் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க, அது உனக்கு தேவையில்லை, நிறைய டீம் நாங்கள் என்ன வேணா பிளான் பண்ணுவோம், அது கோழி உனக்கு சொல்ல தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி அர்ச்சனா கேபியே ஆஃப் பண்ணிட்டாங்க. தென் ரெஸ்ட் ரூமில் வந்து ரியோ ஆரி பாலெல்லாம் பேசிட்டு இருந்தாங்க. கரெக்டாக விளாட்லாம்டா, அது மாதிரி ஃபன்னாக ஆடலாம், என்ன எல்லாருமே ஒரே டைமில் அப்ரோச் பண்ணிட்டு ரூல்லே தெரியாமல் ஆடிட்டு இருக்காங்கடா அப்படிங்கிற மாதிரி ரியோ வந்து சொல்லிட்டு இருந்தார் ஆரிக்கிட்ட அண்ட் பாலா கிட்டே சேர்த்து. தென் இது முடிஞ்சதுக்கு அப்புறமா பெட்ரூமில் பாலா சிவானி பேசிட்டு இருந்தாங்க. அது எதுக்குன்னா வி ஆர் த பெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி சிவானியை ஊக்கப்படுத்திட்டு இருந்தாரு பாலா. ஏய்யா இல்லை அவ்வளோ பிரச்சனை போயிட்டதுக்கு ஒரு ரொமான்டிக் எந்திரியா போயா அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறமா கேபி ஒரு கொஸ்டினை மறுபடியும் கேட்டாங்க. அது பெரிய சண்டையாக வெடிச்சது, கேர்ள்ஸுக்குள்ளே மட்டும் ஒரு பெரிய சண்டையாக வெடிச்சது. அப்போ வந்து சோம்சேகர் வந்து அர்ச்சனா ஏதோ ஒரு பாயிண்ட் சொல்லியிருப்பார் போல். அது வந்து அனிதா சம்பத் என்னை பற்றி தான் அங்கே சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நினச்சி சோமுகிட்ட சண்டைக்கு போனாங்க. நான் வேற பேசுகிறேன் நீயே குறுகால வர, நான் வேற பேசுகிறேன் நீயே குறுகால வர அப்படிங்கிற மாதிரி சோம் அவரோட வாய்ஸில் அனிதா சம்பத் ஒரு பிரச்சனை கிளப்பினாரு. அதுக்கப்புறமா வந்து அந்த விஷயத்தை பற்றி அர்ச்சனா சொல்லிட்டு இருந்தே தேவையில்லாம குறுக்க வர அனிதா சம்பத் அப்படின்னு சொல்ல, இங்கே
வர்றா ஆம்பளை பொம்பளை சண்டை வந்துச்சுன்னா பொம்பளை ஆம்பளை அதிகமாக கத்துனா அதெல்லாம் முடிஞ்சு ஆம்பளை மேலே தான் தப்பாக இருக்கும். அர்ச்சனா கரெக்டான பாயிண்ட் வச்சாங்க பாருங்க அப்படிங்கிற மாதிரி தான் தோணிருக்கும் நிறைய பேருக்கு. இதுனதுக்கப்புறமா அனிதா சம்பத்துக்கும் அர்ச்சனாவுக்கும் முட்டை வழங்கப்பட்டது. அதை அர்ச்சனா அப்படியே போத்தி கொண்டு லபாகண்டு படுத்து விட்டார். தென் டாஸ்க்கும் ஆரம்பிச்சது. சோம் தொட்டதுக்கு அப்புறம் வந்து முட்டை உடஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆர்குமெண்ட்லாம் அர்ச்சனா வச்சாங்க. ஏன்னா முட்டை உடஞ்சு போச்சு அவ்வளோ பாதுகாப்பாக வச்சோம். ஆனால் சோம் தொட்டு அந்த முட்டை உடையறதுக்கு முன்னாடி ரியோ தொட்டான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கான்வர்சேஷன் போயிட்டு இருந்தது. தென் சோம் வந்து கடுப்பில் வந்து ஒரு ஃபோட்டோ தூக்கி போட்டார். அந்த முட்டையை அர்ச்சனா ஃபோட்டோ போட்டு அந்த முட்டையை தூக்கி போட்டார். அது எதுக்குன்னா அர்ச்சனா சொல்லிட்டே இருந்தாங்க, நீ போய் சொல்கிற ஏய் நான் போய் சொல்கிறேன், ஓகே நீ ஃபோட்டோ வெதுக்கு தூக்கி போடுற, நீ என் ஃபோட்டோ வெதுக்கு தூக்கி போடுற அப்படிங்கிற மாதிரி அர்ச்சனா அதில் செம்ம காண்டாயிட்டாங்க. தென் ஒரு இடத்துல காண்டாகி அர்ச்சனா காசை வந்து ரியோட்ட கொடுத்துட்டாங்க. நீ தானே ஃபர்ஸ்ட் தொட்டேன்னு சொன்னேன், காசு நீயே வச்சுக்கோ. பிக் பாஸ் நீங்கள் சப்போஸ் வந்து சோம் உடச்சாருன்னு சொன்னால் அந்த காசு நீயே வச்சுக்கோ, இன்கேஸ் உடைக்கலன்னு சொன்னால் நீ அவன்கிட்டே கொடுத்துரு அப்படிங்கிற மாதிரி அர்ச்சனா காசை ரியோட்ட கொடுத்துட்டு போயிட்டாங்க. இது என்ன பண்ணுவாங்க, சண்டை ஒன்று வந்து இல்லையா. ஸோ அதுவும் அர்ச்சனாவுக்கு சோமுக்கு வந்திருக்கு. இந்த பிரச்சனையை காம்ப்ரமைஸ் பண்ணணும்ல, அதுக்காக ரெஸ்ட் ரூமில் சோம் அர்ச்சனா 2 பேரும் காம்ப்ரமைஸ் பண்ண ட்ரை பண்ணாங்க. எப்பா சாரிலாம் வேணாப்பா, சாரி தான் கேட்டால் ஓகே சாரி நான் ரொம்ப நல்லா கிராண்டடாக எடுத்துக்கிங்க, ரொம்ப அட்வான்டேஜ் எடுத்துக்கிங்க அப்படிங்கிற மாதிரி அர்ச்சனா வந்து ஒரு பாயிண்ட்டை பேசினாங்க. தென் மறுபடியும் அர்ச்சனாவை காம்ப்ரமைஸ் பண்ண ட்ரை பண்ணார் சோமு. ஆனால் வந்து ஃபேஸில் அந்த இரிட்டேஷன் அந்த இதெல்லாம் தெரிஞ்சதே போடா அப்படின்னு சொல்லிட்டு வரட்டு விட்டாங்க சோமை. தென் அதுக்கப்புறமே கன்ஃபெஷன் ரூமில் அந்த இதான் வந்துச்சு பாருங்க, இந்த ஒரு இடம் நல்லா இருந்துச்சுக்கா. இந்த ஒரு இடம் ஏன்னா அனிதா சம்பத்தை கூப்பிட்டு வந்து ஒரு மாதிரி அழ வச்சிட்டாரு. இந்த பயணம் உங்களுக்கு எப்படி இருந்தது அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டு செம்மையாக அழுதுட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் கணவர் இங்கே இருந்திருந்தா என்ன கேட்டிருப்பீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க ரொம்ப பயந்தேன், காலையே விழுந்திருப்பேன், அழாதன்னு சொல்லி அமிச்சா நான் அழுதுட்டேன், எனக்கு என்ன பண்ணுறது தெரியல, அவன் காலையே விழுந்திருப்பேன் அப்படிங்கிற மாதிரி அனிதா சம்பத்து செம்ம எமோஷனல் ஆகிட்டாங்க. அதுக்கப்புறமே கன்ஃபெஷன் ரூமில் அகெயின் அனிதா சம்பத்து போனதுக்கப்புறம் அர்ச்சனா வந்தாங்க. அர்ச்சனா உள்ளே வரப்பயே நல்லா நிரப்பிட்டு தான் வந்தாங்க கண்ணீரை. உள்ளே வந்து புல்னு கண்ணீரை ஊற்றிட்டாங்க. ஸோ அந்த கண்ணீரை வந்து அடக்க வைக்க ட்ரை பண்ணல பிக் பாஸ், ஏற்றி விட தான் ட்ரை பண்ணார். உங்கள் வீடு இங்கே தான் இருக்குது, உங்கள் வீட்டுக்கு நான் வழி சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வீட்டுக்குள்ளே போறீங்க, லிஃப்ட் ஓப்பன் ஆகுது, டோர் யார் ஓப்பன் பண்ணுறாங்க தெரியும், யாரை முன்னாடி நிற்கிறாங்க, உனக்கு என்ன மாதிரி எமோஷன் இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்க அர்ச்சனா கண்ட்ரோல் பண்ண முடியாமல் ரொம்ப அழுதுட்டாங்க. இதில் அதுக்கப்புறமா வீட்டை பற்றி சொல்லுங்க அப்படின்னு கேட்டதுக்கு அன்பால் ஜெயிக்க முடியும்னு நினச்சேன், ஆனால் இங்கே வந்து அன்பால் ஜெயிக்க முடியாது அப்படின்னு தெரிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி உண்மையை சொல்லிட்டாங்க அர்ச்சனா முதல் முறையாக. இங்கே பாருங்க, நான் ஒரு சோல்ஜர் ஒய்ஃப், இனிமேல் பாருங்கள் என் கேம் அப்படிங்கிற மாதிரி அர்ச்சனா சவால்லாம் விட்டாங்க. ஸோ அதோட இன்னைக்கு எபிசோடும் முடிஞ்சுது. நல்ல காரசாரமாக லக்ஸரி பட்ஜெட் நல்ல வேலை முடிஞ்சுதான் அப்படி நிறைய பேருக்கு தோணியிருக்கும். அண்ட் இன்னைக்கு எபிசோடு பயங்கர காரசாரமாக தான் போச்சு. அண்ட் அன்சீன் ஏகப்பட்டது இருக்குது நாளைக்கு. ஸோ நாளைக்கு டான் வந்துடுங்க. அண்ட் இன்னைக்கு யாரெல்லாம் ஃபேராக ஆடினா யாரெல்லாம் ஃபேராக ஆடல, அண்ட் ஆரி ரம்யா பாண்டி அங்கே ஒரு ஃபைட் வந்தது இல்லையா, அந்த ஃபைட்டில் யார் பேசின பாயிண்ட்லாம் கரெக்ட்னு உங்களுக்கு தோன்ற பாயிண்ட்டை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணியிருக்கேன். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். அண்ட் டோன்ட் ஃபைட் விட்டா பாய்.